பொதுவாக ஒரு தம்பதியருக்கு சேர்ந்து வாழ்பவர்கள் விவாகரத்து தேவை அப்படின்னா முதலில் விவாகரத்து தேவை என்பதை முடிவு செய்ய வேண்டும். விவாகரத்து தேவை அப்படின்னா அதற்குரிய கால அவகாசம், அதாவது இந்து திருமண சட்டமாக இருந்தாலும் சரி, அது கிறிஸ்தவம் அதாவது இஸ்லாமிய முறைப்படி இருந்தாலும் சரி, அதுக்குரிய கால அவகாசம் இருக்குதுங்க. குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுகள் அந்த திருமணம் முடிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இஸ்லாமிய முறைப்படி அப்படின்னா அவங்களுக்குரிய திருமண சட்டங்கள் இருக்குது. அந்த முறைப்படி அவங்க மனமொத்து பிரியலாம். மனமொத்து பிரியறதுக்கான சட்ட வழிவகை அதில் இருக்குது. கிறிஸ்துவ முறைப்பாடுனா மனமொத்து பிரிஞ்சாலும் நீதிமன்றத்துக்கு அவங்க தான் முத்திரவை வாங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்து திருமண சட்டமாக இருந்தாலும் சரி, நேரடியாக நீதிமன்றம் உத்தரவு வாங்கி தான் முறைப்படியான விவாகரத்தாக அது இருக்கும். இப்போ விவாகரத்து வேணும் அப்படின்னா முதலில் 2 தரப்பும் மனமொத்து பிரிகிறாங்களா அல்லது தனித்தனியாக முடிவெடுத்து பிரிகிறாங்களா அப்படின்றது அவசியம். 2 தரப்பும் மனமொத்து பிரியும் போது எந்த அடிப்படை திருமணம் நடந்திருந்தாலும் அது கொஞ்சம் ஓரளவுக்கு எளிமையாக முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா 2 பேரும் மனமொத்து நீதிமன்றத்தை அணுகி ஒரு மனு தாக்கல் செஞ்சு நாங்கள் பிரிய விரும்புகிறோம், இதன் பிறகு நாங்கள் சேர்ந்து வாழ விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை நம்ம சமர்ப்பிக்க வேண்டும். அதுக்கான காரணம் ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் ஒருத்தர் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது கிடையாது. சாதாரணமாக 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்ற விஷயமாக இருந்தால் கூட நீதிமன்றம் அதை ஏற்றுக்கும். ஏன்னா சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்றவங்கள கட்டாயப்படுத்தி சேர்த்து வைக்கிறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் நீதிமன்றம் எடுக்காது. ஆனால் எடுத்த உடனே விவாகரத்து அப்படின்னு கொண்டு போகாமல் அதுக்கான கால அவகாசம், ஒரு கவுன்சிலிங் பீரியடோ அல்லது நீங்கள் பேசிக்கொள்வதற்கான கால அவகாசமும் கொடுத்துட்டு நிச்சயமாக ஒரு டேட் போடுவாங்க. அந்த கால அவகாசத்திலும் எந்த ஒரு சமரசமும் ஏற்படாத பட்சத்தில் விவாகரத்துக்கான பரிசீலனை செஞ்சு கொடுத்துருவாங்க. இது இரு தரப்பும் சேர்ந்து செய்கிறது. இப்போ ஒரு தரப்பு மட்டும்தான் விவாகரத்து கோருறாங்க அப்படின்னு வச்சுப்பேன். இன்னொரு தரப்பு வேணான்றாங்க அப்படின்னா ஒரு தரப்பு விவாகரத்து வேணும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் வச்சுருப்பாங்கன்னா இன்னொருத்தர் மேலே குற்றச்சாட்டுகள் வச்சுருப்பாங்க. இந்தந்த விஷயங்களால் என்னோட இவரோட ஒத்து வாழ இயலவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவங்க சொல்லுவார் இவங்களோட இந்த மனைவியோட என்னால் வாழ முடியாததுக்கு இந்த காரணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 2 பேரும் வெவ்வேறு காரணங்கள் சொல்லும்போது ஒருத்தர் சேர்ந்து வாழணும் அப்படின்பாரு, இன்னொருத்தர் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்றதுக்கான காரணத்தை முன் வச்சிருப்பாரு. அப்போ நீதிமன்றம் 2ஐயும் பரிசீலனைக்கு எடுத்துக்கும். இதுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக நீதிமன்றம் போக முடியாது. அதுக்கு முதல் நிலையாக ஒருவர் இன்னொருத்தருக்கு சட்டப்பூர்வ அறிவிப்பு கொடுக்கணும். ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக ஒரு சட்டப்பூர்வ அறிவிப்பு கொடுத்துட்டு ஒரு 15 நாள் இடைவெளி விட்டுட்டு இந்த இடைவெளிக்குள்ளே நீங்கள் மனமொத்த விவாகரத்துக்கு வரணும் அல்லது நான் நீதிமன்றம் செல்வேன் அப்படின்றது ஒரு அறிவிப்பாக கொடுத்துட்டு பொறுத்து இருந்தது. அது எந்த ஒரு உடன்பட்டு மனமொத்த மனமுறி வராத பட்சத்தில் இன்றைக்கி அதாவது ஒருத்தர் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஏன் விவாகரத்துக்கான காரணங்களை வச்சுருப்போம். இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கல இன்னும் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணங்கள்லாம் சரி செய்வதற்கான விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது விவாகரத்தை அதன் பிறகு அந்த சட்ட அறிவிப்போடு கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது. நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்போது நீதிமன்றம் உடனடியாக விவாகரத்தை பரிசீலனை செஞ்சு உடனே கொடுத்துட மாட்டாங்க. அப்போ எதிர் தரப்பனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி அந்த நோட்டீஸுக்கான விவரங்கள் வர சொல்லுவாங்க. வர வச்சு விவரங்கள், அதாவது மனு தாக்கல் செஞ்சுருக்காரு முதல் தரப்பினர் உங்களுக்கு விவாகரத்து செட்டு உங்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள், உங்களோட செயல்களில் இவ்வளோ விஷயங்கள் தவறாக இருக்குது அப்படின்றத வச்சுருக்காரு. இந்த அடிப்படையில் விவாகரத்து கோரிருக்காரு. உங்களுடைய பதில் என்னன்னு கேட்டு அந்த பதில் மனு தாக்கல் செய்ய வச்சு அந்த பதில் மனுவுக்கு ஒரு ஆதாரங்களுக்கு தேவைப்படும். அவருக்கு பதில் மனுவுக்கும் இந்த மனுவுக்குமான ஆதாரங்கள் தேவைப்படும். இது எல்லாமே முறைப்படுத்தி பார்த்துட்டு அதன் பிறகு விவாதம் வேறு நடக்கும், ஆர்குமெண்ட் இருக்கும். இதில் எது சரியாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதன் பிறகு தான் விவாகரத்தாக அது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றது முடிவு செய்யப்படும். எந்த சூழ்நிலையிலையும் என்ன அப்படின்னா எதுவாக இருந்தாலும் இந்த மறுக்கக்கூடியவர் விவாகரத்து தரமாட்டேன் என்று மறுக்கக்கூடியவர் எவ்வளோ மறுத்தாலும் நிச்சயமாக நீங்கள் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்ற கட்டாயமான தீர்ப்பு வராங்க. அந்த மனு தாக்கல் செஞ்சாலும் அந்த மனு நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சாலும் விவாகரத்து உகந்ததல்ல அப்படின்னு தள்ளுபடி செஞ்சாலும் திரும்ப அதை ஒரு மறுபரிசீலனைக்கு எடுத்துகிட்டு அதன் மீது விவாகரத்து கோர முடியும். என்ன அப்படின்னா இந்த மறுக்கிறார் இல்லைங்களா, நான் விவாகரத்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறவர் அவருக்கு ஏற்படுற பாதிப்புகளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் இது இந்த காணொலியில். அவருக்கு எந்த ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு இழப்பீடுகளுக்கு அவர் முன்வைக்கக்கூடிய பரிகாரத்தை நீதிமன்றம் பரிசீலனை செய்யும். சம்மந்தப்பட்ட நபர் அறிவிப்பு கொடுத்துட்டு அறிவிப்புக்கு பின்னால் ஒரு மனு தாக்கல் செஞ்சு தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் எதிர் மனுதாரர் பதில் மனு தாக்கல் செய்கிறது. அதன் பிறகு விவாதம், அதை நிரூபிக்கிறதான சான்றாவணங்கள் எல்லாமே கொண்டு இந்த அடிப்படையில் அதன் பிறகு தான் நீதிமன்றத்தில் விவாகரத்து கொடுக்கலாமா அப்படின்றத தீர்மானிப்பாங்க. நீங்கள் எந்த திருமண வகையாக இருந்தாலும் இந்த வகையில் தான் போகும். அது இஸ்லாமியாக இருந்தால் பட்சத்தில் மட்டும் அந்த ஷரியத்துன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்குள்ள விவாகரத்து கோருவதற்கான வழிவகை அவங்க இஸ்லாமிய சட்டத்திலே இருக்குது. மற்றபடி எல்லாமே இதே வகையில் தான் வரும். அது இஸ்லாமும் அவங்களும் முறைப்படி சட்டபூர்வமான பிரிவு அப்படின்னா இந்த மாதிரி மீண்டும் நீதிமன்றத்துக்கு வந்தால் மட்டும்தான் அது ஒரு சரியான ஒரு பிரிவாக இருக்கும். நன்றி நண்பர்களே, இந்த தகவல் நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வழக்கறிஞர் வி. ஜெகதீசன்.